I'm coming down to the middle. See you coming to the dance floor. When I think you get it ready, understand it, make you want a little more. If you're feeling kinda sweet, and you're feeling what I'm feeling, baby girl, it's easy. If you're feeling kinda rough on the top, and I'm feeling kinda crazy, baby girl. Who is that? What's that, Johnny? On the border, cuckoo. இவன்தான் ரைஸ் மில் கேசவன். கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்துறது, கூலிக்கு கொலை செய்யறது, அரசியல் அடிதடி, இதெல்லாம் தான் இவனோட தொழில். பணக்காரங்களுக்கு நடுவுல இவன் பேரு தொழிலதிபர். ஆனா பப்ளிக் கிட்ட கேட்டு பாருங்க, இவன் பேரு பச்சை பொறுக்கி. இவனுக்கு பிடிச்சவங்களை இடுப்புல வச்சுக்குவான், பிடிக்காதவங்களை அடுப்புல வச்சு அவிச்சிடுவான். இவன் தான் சூளமேடு சூரி. ஆட்டை வெட்டுறதுக்கும் ஆளை வெட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியாதவன். 12 வயசுல ஜெயிலுக்கு போனதால பயங்கிறதே இவனுக்கு தெரியாது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய பச்சோந்தி கேசவனோட கையாள். ஆனா இப்ப அவனுக்கு இல்ல. இவன் தேவா, சிட்டியில நம்பர் 1 பில்டர், லேண்ட் புரோக்கர். புரோக்கர்னா லேண்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் தான். ரவுடிசத்தை கையில வச்சுக்கிட்டு காய நகர்த்துற சாமர்த்தியசாலி. பில்டர்ஸ்ல முதலிடத்தை பிடிக்க முடிவு செஞ்ச இவன் இன்னைக்கு தாதாக்கள்லயும் முதலிடத்தை பிடிச்சிட்டான். கேசவன் கைகூலியா இருந்த சூரி இப்ப தேவாவுக்கு வலது கை. இவர்தான் காதர்பாய். ஹைகோர்ட் வாசல்ல டீ கடை வச்சிருந்தாரு. கோர்ட்ல தீராத பல கேசுகளை வாய்தா இல்லாம, வக்கீல் ஃபீஸ் இல்லாம வாய்ப்பேச்சிலேயே தீர்த்து வச்சிருக்காரு. அதனால இந்த காதர்பாய்க்கு
எல்லாருக்கிட்டையும் தனி செல்வாக்கு. அடிதடி வாசனை ஒத்துக்காததால ஹைகோர்ட்ல இருந்த கடைய இப்ப ஹைவேஸ் ரோட்டுக்கு மாத்திட்டாரு. ஈசிஆர் ரோட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற புது பில்டிங்க்கு தேவா இன்னைக்கு வர போறான். இந்த தடவை மிஸ் ஆகாம கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அவனை தூக்கணும். அங்க காதர்பாய் டீ கடைக்கு எய்தாப்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல உங்க பாதுகாப்புக்காக நான் ரெடியா உட்கார்ந்து இருப்பேன். நீங்க தேவாவை போடும்போது அவன் அலற சத்தம் என் காதுக்கு கேட்கணும். டேய், என் காதுக்கு கேட்கணும்டா. மெட்ராஸ்ல இருந்து உன் புள்ள லெட்டர் போட்டிருக்கான். சீக்கிரம் வா, படிச்சு காட்டிட்டு நான் கிளம்பணும். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. சீக்கிரம் வாக்கா. என்னவே பூட்டி இருக்கிற வீட்டை பார்த்து பேசிட்டு இருக்கே? என்ன பூட்டி கிடக்கா? அட ஆமா, மீனாட்சிக்கா எங்க போயிட்டான்னு தெரியலையே. அது புள்ளைய பாக்கன்னு காலங்காத்தால பட்டணத்துக்கு முதல் பஸ்ல கிளம்பி போயிடுச்சுல. என்னது பட்டணத்துக்கா? ஐயோ, என்ன இவ கடதாசி வரல, அட்ரஸ் தெரியலன்னு தலைய தின்னுக்கிட்டு கிடந்தா. இப்ப அட்ரஸ் இல்லாம மெட்ராஸ் போயிட்டாளாக்கும். அது இன்னும் பக்கத்து கிராமமா? கேட்ட உடனே அழைச்சு போய் வீட்டுல விடதுக்கு இந்த கடிதாசில தான் அவன் மாவன் எங்க தங்கி இருக்கான்னு விலாசம் எழுதியிருக்கான். அட்ரஸ் தெரியாம அந்த சிட்டில போய் எங்க தேடுவா? காட்டி இவன் தான் என் புள்ள, இவன் எங்க இருக்கான்னு கேட்டா என்னன்னு சொல்ல முடியும்? இவன் என்ன பெரிய சினிமா நடிகரா? ஏமா காலகாத்தால வந்து வியாபாரத்தை கெடுத்துட்டு இருக்க? போமா போ, அங்கிட்டு போமானா. அட போ போ. உன் புள்ள வேற புதுசா வந்திருக்காங்கற. ஒண்ணு செய், பேசாம வந்த பஸ்ஸ புடிச்சு ஊர் போய் சேரு. தேவராஜ் க்ளோஸ் பண்ணாரு, பரட்டேன். அவரை நான் பார்க்கணும் சார். அவனை பார்க்கறதுக்கு இவங்க வராங்க. இவனுக்கு ஏதோ ஸ்கெட்ச் போறானுங்க. முதல்ல எல்லாரும் உள்ளத்துல லாக் பண்ணு.